ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார் ஃபார் சேல் சிமுலேட்டரோட பார்ட் 7 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டேரெக்டாக இப்போ தான் பார்ட் 7க்கு வரீங்க, இல்லை நம்ம சேனலுக்கே புதுசாக இப்போ தான் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தோஷ் செட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்தோடனே பார்ட் 7 கேம் ப்ளேக்கு வரதுக்கு முன்னாடி நான் ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதில் போயிட்டு நீங்கள் பண்ணுங்கள், பார்ட் 1லேருந்தே பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூவேஷன் லைக் புரியும், இல்லைனா புரியாது. தம்பி, நம்ம பர்சனல் கார் எங்கே இப்போ பண்ணீங்க? என்னடா பண்ணீங்க நம்ம பர்சனல் காரை? என்ன பண்ணானுங்க? முதல்ல நம்மள்ட்ட எவ்வளோ காசு இருக்குது? 14 லட்சம் இருக்குதா? ஆஃபீஸு இல்லை, நம்ம போன வீடியோவில் நிறைய கார் வாங்கியிருக்கோம், மார்க்கெட்டுக்கு போவோம். ஓகே, ஆஃபீஸு ஸ்கோர்ஸ் போ. இதில் நம்ம பர்சனல் கார் எங்கே காய்ஸ்? இது வந்து நம்ம கலெக்ஷன் கார். இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக கலெக்ஷன் பண்ணியே ஆகணும். தம்பி, இங்கே என்ன கேடு? ஓகே, டேமேஜ் இருக்காதா? சூப்பர். ஆன்டி கேரில் ஒரு விஷயம் என்னென்னா என்ஓஎஸ் போட முடியல. அதுதான் ஐ திங்க் இதில் என்ஓஎஸ் போட முடியுதான் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கார் சவுண்ட் நல்லாவே கேட்கும். இது என்னடா இப்படி ட்ரிஃப்ட் ஆகுது கண்டமேனிக்கு? கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். தம்பி, நம்ம பர்சனல் கார் என்ன பண்ணீங்க? இருக்குதா நம்ம பர்சனல் காரு? இங்கேயும் இல்லை. இப்போ நம்ம பர்சனல் கார் எங்கே தான் இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோ பார்த்து நல்ல பசங்களாம் தான் இங்கே இருக்குது. என்ன சொல்லுவாங்க, நான் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம பர்சனல் கார் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்ல வந்தேன். ஏற்கனவே ரிப்பேர்லேயே இத்தனை கார் இருக்குது. என்ன தம்பி, ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா அப்புறம் ஏன்டா நான் இங்கே நிறுத்துறேன்? நீங்கள் என்ன பெயிண்ட் அடிக்கணுமா? கார் டவுன் பார்க்கலாம், போகல. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? ஒன்றுமே ப்ராப்ளம்னா அப்புறம் ஏன்டா நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா பெயிண்ட் அடிக்கவா இருக்கும். ஹைமா, ஓகே. தம்பி 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 இப்படி வாங்க. இப்படி போங்க, இப்படி திருப்பங்க. போதும் அப்படிங்களா? அவ்வளோதான். டெஸ்லாக்கு ரெட் அடிப்போமா? ரெட்டு தம்பி ரெட்டு வாங்க. அவ்வளோதான், நல்லா இருக்கேன். மட்டானிக்கு போட்டு விடு. அவ்வளோதான், சீக்கிரம். நீங்கள் இப்படி பேங்க் வந்தீங்கன்னா பேக் வாப்பா தம்பி, பேக் வாப்பா. அப்படி ரிஃபிட் விடு. ட்ரிஃப்ட்டு எதுக்கு இந்த ட்ரிஃப்ட்டு? வாப்பா. இப்படியெல்லாம் ட்ரிஃப்ட் அடிச்சிங்கன்னா என்றைக்கு நான் கார் வாங்கி என்றைக்கு ஐயோடி போக முடியுதா? இப்படி போக முடியுது. அப்படி இருந்துட்டு எப்படி? அவ்வளோதான்டா. எப்படி நம்ம ட்ரிஃப்டிங்க போன வீடியோ சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தேன், மறக்காமல் பார்த்துருந்தா. இந்த பையனை நாங்கள் வேலையை எடுத்திருந்தோம். இவன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எப்படியோ இருந்தான், இப்போ எப்படியோ இருக்கிறான். என்னடா அடி? சரி, எப்படியோ கார் க்ளீன் பண்ணுறான். நமக்கு நிறைய வேலை இருக்குது. இவனை கலாச்சிக்கிட்டு இருந்தோன்னா வேலை நடக்காது. டெஸ்லா தம்பி இப்போ எல்லாம் போட டைம் இல்லைடா. 45 ரூபா வாங்கியிருக்கானா? ஒரு 2 லட்சம்டா போங்கடா. ஓகேடா, 2 லட்சம்டா. இப்போ இந்த எப்படி அப்கிரேட் பண்ணணும்? ஆல் கார்ஸ், ஆன் சேல், நான் சேல். சரி, உனக்கு மைக் ஆஃபில் இருந்துட்டோம். இது எப்படி ஆஃபீஸ் டே? உனக்கு வேலையே இல்லைடா, ஜாலியாக இருக்கா. இவனுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துட்டுக்கிறேன்னு தெரியல. தம்பி, இது என்னப்பா? லோ டேமேஜ், சி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டோம். இதே அன்லாக் பண்ணி விட்ருவோம். இது என்னது? பெஸ்ட்டு ப்ரைஸு. ஏன் அன்லாக் ஆகலை? ஸ்கில் பாயிண்ட்ஸ் இல்லை. இனிமேல் நமக்கு இடித்தாலும் டேமேஜ் ஆகாது, ஏன்னா லோ டேமேஜ் வாங்கியிருக்கோம். என்ன கஷ்டப்படும் தான் சொல்ல மாட்டியாடா? அதையும் நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது. சார் கார் வந்து டெஸ்லா கார் சார், பேட்ரி கார் சார். அட்வான்ஸாக உங்களுக்கோசரம் ஒரு 66 கேட்குறீங்களா சார்? வாங்க, 45 சார். நீங்கள் 66க்கெலாம் கேட்குறீங்கன்னா வேலைக்காக சார். ஒரு 75 முடிச்சுப்பா சார். என்ன சார் இவ்வளோ? 75 சார். அவர் வேறு இருக்கிறார். அவ்வளோதான், சூப்பர். 17 கோடி 17 மில்லியன் மேக்ஸை படிச்சிருந்தா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்.
நமக்கு மேக்ஸுக்கும் தான் சம்மந்தமே இருக்காது. ஓகே, 17,20,719. தம்பி, நீ என்ன பண்ணுற? ரிப்பேர் ஒன்றுக்கு இப்படி போனால் போக மாட்டான். இவனை நானே தான் கொண்டு போகணும். அந்த மாதிரிலாம் கொண்டு போகிற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்துருந்தா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்களேன், நான் கரெக்டாக இப்படி போவான், கொண்டு வருவான் பாருங்களேன். ஏங்க கொண்டு வரல, அதிசயமாக இருக்குது. தம்பி, உன் பேர் என்னப்பா? பேர் லிஸ்ட்டு தானா? உன் பேர் என்னன்னு தெரில. சார், உங்கள் பேர் என்ன சார்? இவர் பேர் ஜானி. ஜானி என்னடா பேர் ஜானி? போட்டாடி ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் டோக்கணும் பாப்பா. நான் ஜானி போனின்ட்டு ஜானி தவனே எனக்கு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்து ஜானி டோனி எஸ் பாப்பா அப்படின்னு. டெய்லி சீக்கிரம் பண்ணுற டைம் எத்தனைன்னு தெரியல. போர்ச்சி என்ன அடிப்போம்? பச்சை அடிப்போம். பச்சை இப்படி டீனா வாரி செய்ய மாட்டேங்குது. என்னடா கலர் இது? மஞ்சள் வேணாம், ரெட்டு இப்படி, ப்ளூ இப்படி இருக்குதா? இப்படி இருக்கு. ஓகே, நைஸ். இது ஃபுல்லாக இருந்தால் நல்லா இல்லை, இது நல்லா இருக்கேன். இப்படி வச்சா அப்படியே ஒயிட்டாகவே இருக்கட்டுமே. ஒயிட் எப்படிடா காண்ட்டு? என்னடா கலர் இது? இப்படி இருக்கு. இது இப்படி வச்சுட்டு என்ன கலர் தெரியல. நல்லாவே இல்லை. சரி வாங்கடா. இவனுங்க என்னடா பேக்வா இது பிளாக் எதுலேயே வர மாட்டேங்குது. கரண்ட்டு கலர் என்ன இதுதானே? இது வேணவே வேணாம். இது அடிக்கிறது நீ அடிக்கவே இது ஓகே. இதுக்கு மெட்டாலிக் போடலாம் வேணாம். தம்பி, நீ டவ் ஒன்று போனால் அவன் போய் தொலைய மாட்டேங்கிறான். எல்லாம் நானே பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த கேமில். இது ஆக்சுவலி இந்த கேம் வந்து ஒரு கேம் இருக்குதுன்னா ஒரு 3 ப்ராசஸ் நடக்கும். மெயினாக 3 ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் நடக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு 3 ப்ராசஸ் நடிக்கும்ன்றேன். எடிட்டிங், டெவலப்பிங், அப்புறம் டெஸ்டிங். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் வந்து லைக் ஸோ எடிட்டிங்கை குறை சொல்ல முடியாது. ஒரு 90% நல்லா தான் இருக்குது. ஆனால் டெவலப்பிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு டெவலப்பும் விட மாட்டேங்கிறானுங்க. எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அப்படியே இருக்குது. சரி, டெவலப்பிங் தான் இப்படி இருக்குதுன்னு டெஸ்டிங் என்ன பண்ணானீங்கன்னே தெரியல. இந்த கேமில் ஒரு டெஸ்ட்டும் நடக்கலை. அப்பா சூப்பராக இருக்குதுல்ல காரு? சூப்பராக இருக்குது காரு. அதாவது டெவலப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இப்படியே இருக்கிறத வச்சு ஒழுங்காக இருக்கணும். லைக் ரேஸ் ஆகட்டும், இந்த கார் ஆக்ஷன் ஆகட்டும், இந்த டவு ட்ரக்கு முதல் கொண்டு எல்லாமே கிளிச்சாக பக்ஸாக இருந்தால் ஒரு பிளேயர் என்ன செய்வான்? அதுக்கு இவனுங்க என்ன பண்ணியிருக்கணும்? முதல்ல டெஸ்ட் பண்ணியிருக்கணும். இந்த கேம் எப்படி தம்பி இருக்குது, சூப்பராக இருக்குதா அப்படின்னு டெஸ்ட்டு பண்ணணும். இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க? டெஸ்டிங்கே கடைசி வரைக்கும் பண்ணலை இவனுங்க. அதுதான் இந்த கேமில் பெரிய விஷயம். இந்த கேமில் என்னன்னா டெஸ்டிங் நடக்க மாட்டேங்குது. மெயினாக முதல் டெஸ்டிங் நடக்கலை. இந்த 3 ப்ராசஸில் டெஸ்டிங்கிற ப்ராசஸ் வந்து லைக் ஒரு முதலாளி மாதிரி. இவன் பேர் என்னடா? அவன் பேர் சொல்ல மாட்டேங்கிறான். சரி போயிட்டு போ. இந்த காலத்துக்கு நான் மஞ்சள் வைக்கிறேன். மஞ்சள் மேகம். இவனுங்க டெஸ்டிங்கே பண்ணலை. அதுதான் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். லைக் டெஸ்டிங்குன்றது எவ்வளோ பெரிய முக்கியன்றது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கே தெரியும். டே 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 வேண்டா இவன் என்னடா இவன் யாரா டே இன்னும் நான் 40 நீ இப்படி வழுக்குனா அப்புறம் என்ன நான் ஒன்று பண்ணுறது சொல்லு. மேடம் இருங்க மேடம், ஆடிக்கார செல் போட்டுட்டு தான் மேடம் வருவேன். நீங்கள் போரிச்சு பார்த்துட்ருங்க. இந்த அண்ணன் தம்பி வந்துட்டானுங்கடா. நம்ம கட்டைக்கு வந்தாலே எல்லாம் ட்வின்ஸாக தான் வருவானுங்க. தம்பி அடுத்து இங்கே 5 லட்ச ரூபா காரா தம்பி? 5 லட்சம் தானே?
இதை கண்டிப்பாக நான் ஒரு 2 மில்லியனுக்கு செல் பண்ணி ஆகணும். 2 லட்சம் 20 லட்சம். டே அவன் பாட்டுக்கு வேலை பார்க்குறாண்ணா. சார் எவ்வளோ சார் சொல்கிறீங்க? 5 லட்ச ரூபா கார் வந்துட்டு நீங்கள் வாங்கினது சார் 2.38 கேட்குறீங்க சார். நீங்கள் ஒரு 3 லட்சம் கேட்கலாமே சார். 3 லட்சம் சார். சார் சூப்பர் சார். 3 லட்சம் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. மேடம் நீங்கள் என்ன மேடம் சொல்கிறீங்க? மேடம் நீங்கள் டெசிஷன் கிளம்புறீங்க சார். நீங்கள் கடைசியாக சொல்லிட்டீங்கன்னா நான் அவர்கிட்ட விற்று விட்ருவேன். நீங்கள் ஒரு 3 லட்சம் எப்போ கேளுங்களா சார். சார் என்ன சார் இப்படி கேட்டுக்கிட்டே சார்? கோர்ட்டு போட்ட ஐயா ஏன் பேச முடியல சார். அவங்கடா அந்த காருக்கு போயிட்டான். நீலாம் வரவே வராது சார். நம்மளே டீல் முடிச்சுப்போம். ஐயோ சார் பேச முடியல சார் உங்கள்கிட்ட. சார் அங்கேருந்து வரேன் சார். சார் தயவு செஞ்சு கிளம்பிடாதீங்க. நான் உங்கள்கிட்ட 3 லட்சத்துக்கு இந்த காரை தள்ளி விட்டுறேன். தள்ளி விடல ஒரு நல்ல ப்ரைஸ் 3 லட்சம் சார். நல்ல ப்ரைஸடா. அநியாய ரேட்டுக்கு விற்றுட்டுக்கிறேன். ஐயோ போயிட்டான்டா. டே வாங்கிட்டு போகலாம்லடா. ஏன்டா இப்படி பண்ணி சோதிக்கிறீங்க? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? 7.39 சூப்பர்ரா. வேறு யாரும் இந்த காருக்கு வரல. 7.37ன்றான். இவன்ட்டு ஒரு 8 வராது. ஒரு 7.60 விற்றுருவோம் சார். நீங்கள் கேட்குறதெல்லாம் எனக்கு புரியுது சார். ஒரு 8 லட்சத்துக்கு மேடம் வந்தாங்களா அவங்கக்கிட்ட கொடுத்துருவேன். மேடம் நீங்கள் சொல்லுங்கள் 8 லட்சம் வருவீங்களா? பக்கத்தில் இன்னொரு மேடம் வந்திருக்காங்க. நீ வராத கிளம்பி தயவு செஞ்சு. நீ எவ்வளோ சொல்கிற? பரவாயில்ல ஆர்டிகாருக்கும் கூட்டம் வராங்க. நான் நல்ல வேலை விற்றுருப்பேன். எவ்வளோ மேடம் சொல்கிறீங்க? 7.30 நீங்கள் இருங்க மேடம். நீங்கள் இருக்கு. அவர்கிட்ட 39ன்றாரு. அப்படி எப்படின்னா கேட்டதுக்குள்ளே கிளம்பிட்டாருன்னா அவங்கக்கிட்ட தள்ளி விட்டுருவேன் காரை. ஏன் வராதுரா. ஏன்டா வர காராங்க? ஏன் வரா சார்? சூப்பர் சார். நீங்கள் 39 வரீங்க சார். அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை சார். நீங்கள் பண்ணுங்க. ஒரு 60 போட்டுக்கலாமா? ஒரே டீல் என்ன சொல்கிறீங்க? 7,60,000 ஓகேவா சார்? சூப்பர் சார். அவ்வளோதான் சார். இந்த போர்ச்சை போய் தலை மாட்டேங்குது கருமா. இவர் 2 லட்சத்துக்கு மேலே 3 லட்சத்துக்கு மேலே கேளுங்க பார்க்கலாம். 3 லட்சம்லாம் வரமாட்டான் போல். 2 லட்சத்துக்கு இவெல்லாம் வரமாட்டான். நீ எவ்வளோடா சார்? யங்ஸ்டராக இருக்கீங்க. இந்த மாதிரி யங்ஸ்டராக இருக்கிறவங்களெல்லாம் போர்ச்சோட அருமை தெரியும். சொன்ன மாதிரியே சொல்கிறீங்க பார்த்தீங்களா? சரி கேட்குறீங்க பார்த்தீங்களா சார்? 2.50 முடிச்சு போமா சார்? சார் தம்பி 2.50 அவ்வளோதான். சூப்பர். 27 ஓகே தம்பி. நாங்கள் பர்சனல் கார் எடுப்பா. ஐ திங்க் மார்க்கெட்டுக்கு போகலாமே. இப்படி போகலாமே. ஏன் மார்க்கெட்டு போயிட்டு அங்கேருந்து ஒரு காரை தள்ளிட்டு வந்துடுவோம். அது குட் ஐடியாவாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எங்கடா முஸ்டாங் எடுத்துப்போமா? முஸ்டாங்லாம் கடைசியாக எடுத்துப்போம். லம்போகினி எடுத்துப்போம். லம்போ எடுத்துப்போம் சார். சார் லம்போன்றேன். ஏன் லம்போடா அடி? சார் லம்போனா போடாடி. என்ன சார் இப்படி முக்கிறீங்க நீங்கள்? போன வீடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். யாரும் அதுக்கு பதில் சொல்லலை இது வரைக்கும். என்னடா சிந்திக்கு இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஐயோ திரும்படாடி. இப்படியெல்லாம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா 20க்கே வழுக்குனா எப்பட்றா? 20 இல்லை 40க்கே நீங்களாம் வழுக்குனா இங்கே பாருங்க. லேசாக இப்படி திரும்பினா போதும். எப்படி ஸ்கிட் அடிக்கிறான் பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் இப்படி பிரேக்கை போட்டு இப்படி நிப்பாட்டினா அப்படி விட்டு சொருவான். 5.8 டேமேஜ். என்னடா நீங்கள் போங்கடா. ஏன்னா லோ டேமேஜ் வாங்கியே 5.2ன்னா வாங்கினா கார் பிரேக் டவுன் ஆகிருக்கும் போலையா? வாங்கினா கார் பிரேக் டவுன் ஆகிருக்கும் போல். இந்த கேமுக்கு வந்து கிட்டத்தட்ட 2-3 கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. நம்ம ஆடிக்கு என்ன கேடு சார்? இதுவும் டேமேஜ் தான் இருக்குது. அடுத்த வாட்டி வரும்போது இதையும் ஒரு சர்வீஸை போட்டுருவோம். சர்வீஸ் போட்டுருவோன்ற
என்ன பண்ணுறது, வாய் இப்படி ரோலிங் வச்சு அவ்வளோதான். அப்புறம் எங்கே இப்போ ஆடி பாருங்களேன், என்ன இல்லாதனாலும் சும்மா பறக்கிறான்ல அது ஆடி. இந்த கேமில் கொஞ்சம் ட்ராக் ரேஸை இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாடி சைக்கோ பசங்களா. எங்கேருந்து பிரேக் அடிக்கணும் போல். போதும் தம்பி, இங்கே நின்றுங்க, அப்புறம் வரும்போது ஒரு 5 நிமிஷத்தில் தூங்கிட்டு வந்துடுவேன். என்ன வந்துடுங்கன்னா அது இன்னொரு விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமில் முக்கியமாக ஆடை முதல்ல தூக்கிடுங்கன்றேன். ஏன்னா நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஆடு வருது. ஓகே டே, யுவர் ஆஃபீஸ் இஸ் டேட்டியா, எதை எடுத்து அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. அங்கே ஒருத்தர் க்ளீன் பண்ணிட்டு போனேன்னு அவன் என்ன பண்ணுறான் அவன் சொல்லு. இந்த கேமில் எனக்கு டவ் ஒர்க் ஆச்சுன்னா ஒரே ஒரு வாட்டி ஒர்க் ஆச்சு, மற்றபடி ஒரே ஒரு வாட்டி ஒர்க் ஆச்சு. கேமுக்காக நினச்சிப்போம் ஒரு வாட்டியும் ஒர்க் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒர்க் ஆச்சு, அதுவும் எனக்கு தேவையில்லாத நேரத்தில். சூப்பர்ரா, இப்படியே இருங்கடா. முதல்ல நம்மளோட காசை வெளியே நிறுத்திடுவோம். ஏன்னா என்னடா இது என்ன காரா இவ்வளோ பெருசு, சேவால்ட்டுன்னு நினைக்கிறேன் தம்பி. பிஎம்டபிள்யூன்னு வந்து முஸ்டாங்க அது. ஐயோடா இப்போ 0.9 இப்போ இவ்வளோ கம்மியான டேமேஜா. பிஎம்டபிள்யூவில் சூப்பராக இல்லை. நம்ம இந்த கார்ஸ்லாம் இந்த வீடியோவை செல் பண்ணிடணும். ஏன்னா இது போன வீடியோவில் அந்த கார், அதனால் செல் பண்ணிடணும். அப்புறம் இங்கே இதுதான் கார். அப்புறம் ஒரு போர்ச் இருக்கும். சூப்பராக 2 இல்லை சேல் பண்ணிட்டேண்ணா. இப்படி நேற்று இந்த கேமில் என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம மட்டும்தான் இந்த கேமில் இருக்கிற மாதிரி இருக்குது, மற்றபடி யாரும் இல்லை. ரோட்டில் கூட பாருங்கள் ஒரு ஈக்காக்கா போகல. ரோட்டில் எதுக்குடா ஈக்காக்கா போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லைக் ரோட்டில் ஈக்காக்கா கூட இல்லைன்னா அது வேறு மீனிங் தம்பி, புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த கேம் விளாட்றதெல்லாம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஒரு என்ன கார் இது, பிஎம்டபிள்யூ சீரிஸ். பிஎம்டபிள்யூ நீயே வச்சுக்கோ. சரி, இது என்ன கார் கவுத்து போட்டு கிடக்கு. சேவால்ட்டெல்லாம் ஏன்டா இப்படி கவுத்து போடுறீங்க? சேவால்ட்டை நம்மளாம் வாங்கினேன். யார் சேவால்ட்டோட ஓனர்? சரி சார், பறக்குறீங்க என்ன மேடம் பறக்குறீங்க? படுத்துக்கிட்டே வியாபாரம் பார்க்குறீங்கன்னா 71,000 நீயே வச்சுக்கோ. காரை 1,00,000க்கு மேலே இருக்கணும். சரி, இன்றைக்கி என்னன்னா சூப்பராக இருக்குது. டெஸ்ட்லாம் இருக்கா? இது என்ன டார்ஜா? அதே தான், இது ஒரு டப்பா காரு. இந்த வாட்டி மார்க்கெட்டே ஒரு டப்பா மார்க்கெட், ஒரு நல்ல கார் கூட இல்லை. அப்புறம் எதுக்கு இதில் மார்க்கெட்டுன்றீங்க? டெஸ்ட்லாம் 67 லுக்கிங் காரா தம்பி? பேக் பாப்பா, மார்க்கெட் 60,000. ஓகே, நான் ஆர்டர் கொடுத்துருப்பேன். சூப்பர். அடுத்து இந்த சூப்பரா மேடம் 69 ஒரே டீலு. முதல்ல 60 கேட்போம், அப்புறம் கேட்போம். நான் 65 கேட்கலான் இருந்தேன். சூப்பர். இந்த போர்ச்சு இந்த 3 கார்ஸ் இந்த வீடியோவில் செல் பண்ணுறாரு. இந்த காரம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம 2 கார் தான் நம்ம வாங்கியிருக்கோம், மற்றபடி ஒரு கார் வாங்கலை. ஏன்னா இந்த வாட்டி மார்க்கெட்டே ஒரு டப்பா மார்க்கெட், காய்லாங்கடை மார்க்கெட். அதனால் இந்த வாட்டி நம்ம இந்த லம்போகினி வச்சுக்கலாம். அந்த சேவால்ட்டை வேணால் எடுத்துட்டுருவோம். சார் சேவால்ட்டு எவ்வளோ சார் சொல்கிறீங்க? நீங்கள் வச்சுக்கோ. 60 71 நான் ஒன்றும் சொல்லலை தம்பி. பாப்பா நீ எங்கே பாப்பா இப்படி படுத்துருக்குற? நான் இதை வாங்கிக்கிறேன் பாப்பா. சரி விடுங்க, அதே ப்ரைஸுக்கே வாங்கிப்போம். அப்போ தான் ஐயோ இதை எப்படி எடுப்பேன் நான்? தம்பி எங்கேப்பா என்ட்ரிட்டு? ரொம்ப நாள் காரம் தான் காட்டுதையோ, எங்கடா என்ட்ரு காட்டுதான். எங்கள் எந்த பக்கத்தை வந்து பார்ப்போமா? காருனே காட்டுது கன்றாவி. தம்பி பாப்பா இந்த பக்கம் இப்படி எடுத்து
என்று காட்ட மாட்டேங்குதே ஏன்? என்னடா கார் இது? இதுக்கு தான் இந்த மாதிரி காரை வாங்கக்கூடாதுன்றது. ஒன்று உனக்கு பாயத்தும் எங்கடா இப்போ காட்டுச்சு, இப்படி காட்ட மாட்டேங்குது. போயிட்டு போங்கடா போங்கடாடி. இந்த வாட்டி டெஸ்ட்லாம் இந்த இது அப்புறம் அந்த கலெக்ஷன் காரு, நம்ம கலெக்ஷன் கார் எல்லாத்துக்கும் ஐ திங்க் ரெயின்போ கலர் அடிப்போம். ஒரு 7 கார் இருந்துச்சுன்னா அப்படியே ரெயின்போ கலர் அடிப்போம். ஓகே, இப்படி இதையும் வெளியே நிறுத்திட்டுரும். ஓகே, ஃபஸ்ட்டு முஸ்டாங் எடுத்துப்போம். அது எப்படின்னா செல் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லி அது கடைசி வரைக்கும் எடுக்க போகிறது இல்லை போல். நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது சொல்லுங்கள் பார்க்கலாம். கோட் நிக்கலப்பா, கோட்டோ சரிம்மா. மிச்சம் தோசை காமிச்சேண்ணா. 3 மணி ஆச்சு. मैं मोहन रखे सर जाए कि जा मैं हाउस जा मतलब जा तो जा चलिए. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐ திங்க் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கார் மட்டும் ரெடி பண்ணிடுவோம். சவுண்டு பார்க்குது. ஒரு 7 முஸ்டாங் கலெக்ட் பண்ணணும். 7 முஸ்டாங் கலெக்ட் பண்ணணும். இப்போ தான் ஒரு முஸ்டாங் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். இருங்கடா, என்னடா லோ டேமேஜ்ன்றீங்கடா. இதையும் அது அப்புறம் நான் எதுக்கும் வாங்கலாம் அந்த லோ டேமேஜ் இது சொல்லுங்கள் பார்க்கலாம். வாப்பா சூப்பர்ப்பா, அப்படி திருப்பப்பா. ஆஃபீஸ் கூட பெருசாக்க முடியல இந்த கேமில். இந்த கேம் 10 பாட் தாண்டி போகுதா நம்மப்பா. சூப்பர் ஜானி, முடிச்சிட்டிங்களா ஜானி? நீங்கள் இந்த கிட்ட முடிச்சிட்டிங்களா ஜானி? இன்னும் முடிக்கலையா ஜானி? சூப்பர் ஜானி, இப்படியே இரு ஜானி நீ. நம்ம இந்த 2 காரை மட்டும்தான் இன்றைக்கி செல் பண்ண போகிறோம். ஓகே, இன்றைக்கி வந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இந்த வரைக்கும் கார் பார்சலில் போட்டதுலேயே ஐ திங்க் 2nd பார்ட்டோ 3rd பார்ட்டோ தான் லாங்காக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 7th பார்ட்டு. இப்போ நம்ம இந்த இடத்துல எந்த கார் எடுக்கலாம்? இந்த கார் எடுக்கலாம். இந்த ஆடி கார் எடுப்போமா? நம்ம அப்படியே கார் எடுங்கப்பா. இவன் என்ட்ரு அப்படி கொஞ்சம் லைட்டாக ரிவர்ஸ் வந்து இப்படி கொஞ்சம் டைட்டாக திருப்பி இப்படி சொல்லணும்னா அவங்களுக்கே போர் அடிச்சிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை எங்கே விட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் இடத்துல ஏற்கனவே லம்போகினி முஸ்டாங் இருக்குது. ஆனால் இது எங்கே தம்பி இந்த இடத்துலன்னா உள்ளே இந்த இடத்துல பார்க் பண்ணணும் தம்பி. இப்படி எடுத்து சொருவினீங்கன்னா இந்த இடத்துக்கு பண்ணுவாங்க. தம்பி சூப்பர் தம்பி, இப்படி பிரேக் அட்டகாசமாக இருக்குது தம்பி. நான் லம்போகினி எடுத்துகிட்டு வந்துட்டு வரலாம் தம்பி. அப்படியே முஸ்டாங் டே தேர் இஸ் நோ நாயே மனசாட்சி எல்லாமே ஏமாத்துறாங்க. இவன் மனசாட்சி எல்லாம் ஏமாத்துறான். டேய் நீ பார்த்தியா ரிப்பேர் பண்ணி தொலைஞ்சிட்டான்டா இவன். மனம் போங்க டென்ஷன் படுத்துறானு. இருறா பெயிண்ட் அடிச்சுட்டு வரேன்டா, உன்னை வச்சுக்கிறேன்டா. இருறா, நான் என் மனசு இது இல்லாமல் ஏமாத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்து அப்படி ஏமாற்றலாம்? இவன் தன் நாய் நம்பி வாங்க இந்த பக்கி பயிரை நம்பி நான் என்ன ஒரு வேலையை சொன்னேன், ஏமாற்றி போட்டாங்க காய்ஸ். போங்க காய்ஸ். ரெட்டட்ரா பாய், இது ரெடி போடா. இது எங்கே வச்சுக்கலாம்? இங்கே தம்பி ரெட் அடிச்சிட்டிங்களா? மெட்டாலிக் இருக்குதுல்ல, மெட்டாலிக்கு சும்மா பேட்டு அப்படி மெட்டாலிக். சும்மா கார் பார்க்கவே சும்மா நராசமாக இருக்குது. இந்த காரை நம்ம ஏற போகிறோம். இது நம்ம கலெக்ஷன் கார். இந்த கார் நம்ம எந்த பக்கம் நிப்பாட்டலாம்? சூப்பர் தம்பி. டே இதை அப்படியே சரி பண்ணி விட்றா தம்பி.
ஜானி கிட்ட நாய் ஏமாத்துறாங்க சொல்லிடுறோம் போயிடலாம் டே உன் பேர் என்னடா பிகிலு சரி பிகிலு வந்து மைக்கேல் ஆடிக்கர் வாங்க ஆடிக்கர் இப்போ அது அற்புதமாக ஆடிக்காரை எடுத்து இந்த ஜானியோட நொடுவன் மட்டும் சத்தியமாக நினைக்காதீர்கள். இந்த நாய் ஒரு பைத்தியக்கார பையன் ஏமாற்றி தொலைப்பான். ஆடிக்காரெலாம் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். இருங்க பேசுவான் அவனை பற்றி பேசலாம் டைம் அப்படியே யோசிச்சு கொண்டுறணும்னு தோணுதுறோம். டே அவன்கிட்டலாம் ஏன்டா காரை கொடுக்குறீங்க இந்த பையன்ட்ட கொடுக்கணும் டேமேஜ் ஆகிருக்கான்னு பார்ப்பான். ஆகலை சூப்பர். அவன்கிட்ட கார் கொடுக்காதீங்களா அப்புறம் அவனே எடுத்து வச்சு போட்டா வீட்டுக்கு கரும்பு பிடிச்சவன் அப்படி பேக்குவாப்பா. இந்த இடத்துல வேணாம் இந்த இடத்துல பெயிண்ட் அடிப்போம் இன்னும் கொஞ்சம் இப்படி இந்த இடம் மொத்தமா அந்த 2 பில்டிங்க்கு நடுவில் சொல்லலாம். இப்படி ஏன்டா இப்படி பண்ணுற இல்லை மனுஷனே இல்லாமல் மனசாச்சே இல்லாமல் இடிச்சு விட்டுட்டேன் காய்ஸ் நான். கரெக்டாக நிப்பாட்றா ஐயோப்பா ஐயோ வருத்தண்டாடி வாடா சூப்பர்ரா. அப்படிதான்டா அப்படியே தான் பேக் சூப்பர் நல்ல வேலை காய்ஸ். இது டேமேஜ் ஆகுங்க ஏன்னா லோ டேமேஜ் எல்லாம் வாங்கி இப்படி இருக்குன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் தம்பி. சூப்பர் தம்பி நீங்கள் காரை விட்டு இறங்குங்க தம்பி போதும். வாங்க கைஸ் வரலாம் நம்ம ஆடி கார் ரிப்பேர் பண்ணலாம். பார்த்துக்கிறேன் ஆடி காரை எப்படி சூட்டாக போடலான்னு விட்டுலாம் விட மாட்டேன்டா. இதெல்லாம் வாழ்க்கையில் ஆடி காரை பார்த்துருக்கேடா. இவனுக்காச்சும் ரிப்பேர் பண்ணுற பாக்கியம் வந்துருக்கு உனக்கு அது கூட கிடையாது தம்பி. பைக்கில் அண்ணனுக்கு சேர்த்து டிப்ஸு தரணும்னு நினைக்கிறேன். நீ என்னன்னா இப்படி கம்மியாக கேட்டுக்கிற விட்றா தம்பி. என்னங்க அவன் போடா நீ உன்கிட்ட பேச டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. இப்போ வாங்க நம்ம மார்க்கெட்டு போய்ட்டு சூப்பராக கொண்டு வரோம். சூப்பராக கலர் அடிக்க போகிறேன். சீக்கிரம் போடா. ஆனால் போகிறதுக்கு பொறுமையாக பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். இவனெல்லாம் என்ன பண்ணுற சொல்லுங்கள். வச்சுட்டோ நைட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி விடுங்க நம்ம என்ன பண்ணுவோம் இதை வந்துட்டு எங்கே சூப்பராக நான் எங்கே இருக்கிறேன் அங்கே சூப்பராக இந்த சூப்பர் டொயோட்டாவாஸ் அதே தான். இது ஒன்று பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டிகிட்டு போயிட்டு அந்த பெயிண்ட் அடிக்கிற இடத்துல விட்டுறலாம். அப்புறம் வந்து இது பெயிண்ட் அடிச்சிக்கலாம் ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது என்ன இதுன்னு தெரியல. தம்பி இப்படி வழுக்குனீங்க தம்பி இப்படியே வழுக்கிறாப்புல இப்படியெல்லாம் வழுக்குனீங்கன்னா விளங்குமாடா என்னடா சொல்கிறது எனக்கே டைலாக் வந்துச்சு போங்க. சூப்பர் தம்பி அருமை தம்பி அருமை. 30 கூட ஸ்பீடு தரதுக்குள்ளேயே இப்படி நழுக்குனா இங்கே பாருங்க லேஸ்ட்டாக இப்படி பண்ணால் உன்னை யார் படம் ஷூட்டிங் எடுக்கவா கூப்பிட்டாங்க. இப்படி ஸ்கிட் அடிக்கிற இப்படி ஓட்டணும் போலே. சூப்பர் தம்பி. லேசாக அப்படி திரும்பினாலே அண்ணன் அப்படி ஸ்கிட் பண்ணுருவாப்புல. பாருங்களேன் இப்படி நிறுத்துகிற பாருங்களேன் அப்படி நின்றுட்டான்டா. சரி இங்கே நிறுத்திடுவோம் நம்ம. நிறுத்துறான் இறங்குடா இறங்கிட்டான். ஓகே இறங்கிட்டான். எங்கடா அது நமக்காரு மவனே ஆடிக்காரெலாம் கொன்னுருவான்டா அவங்கள. அவன் எவ்வளோ அவன் லாம்போகினி கூட ஆடி காஸ்ட்லி அப்படி இருந்தால் அவன் எவ்வளோ நேர்மையாக இருக்கிறான். இந்த நாய் நம்மளை ஏமாத்துறது ஒரு பொழப்பாக வச்சுக்கிறானுங்க இவனுங்க ஒரு வீணாக போன பசங்க. ஏன்டா என்னை பார்த்தாலே பைத்தியம் ஒட்டி இருக்குதா இல்லை ஏமாலின்னு ஒட்டி இருக்குதா? சூப்பர்ரா. அங்கே இவ்வளோ வேகமாக வந்து இடித்தா ஒன்றும் ஆகலை. இங்கே அப்படி லேசாக இடித்தோடனே கதையை முடிச்சு விட்றானுங்க. போடாடி பிரேக்கு கூட வாடா பிரேக்கு கூட வா. அங்கே தம்பி தொங்குப்பா. சூப்பராக நீங்கள் சம்பாதிச்சிருக்கிறோம். ஒன்றுமே சம்பாதிக்கலை. சூப்பர். சரி அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ் இப்போது என்ன நடந்துச்சு நான் சொல்லிடுறேன். எடிட்டிங்னு வாயில் வருது பாருங்கள். இப்படி போகணுங்களா இந்த எது டக்குன்னு ஞாபகம் இல்லை. இந்த ரெக்கார்டுன்ற ஒரு இது வந்துட்டு நின்றுருக்கு. நான் தெரியாமல் எல்லாமே பண்ணிட்டுருக்கிறேன். லைக் இந்த இடத்துல நிறைய கார் இருந்துச்சு. நம்ம ஐ திங்க் சூப்பராக ஒன்று வந்து கலர் அடிக்கிற இடத்துல விட்டுருந்தோம். அப்புறம் இன்னொன்று ஏதோ விட்டுருந்தோமே ஐ திங்க் அந்த டெஸ்லா விட்டுருந்தோம். லைக் அது ரெண்டும் நான் இது ரெக்கார்ட் ஆனது தெரியாமல் நான் முடிஞ்சுன்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சேவ் பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். லைக் சேவ் பண்ண நல்ல வேலை நான் பண்ணல. ஓகே, அந்த இடத்துல கார் இருக்குது. ஐ திங்க் இந்த இடத்துல டெஸ்ட்லாம் இருக்கும். ஓகே, சேவ் பண்ணாதனால டெஸ்ட்லாம் தொலைஞ்சிடுச்சு இல்லை போயிடுச்சு. டெஸ்ட்லாம் போயிடுச்சு. இந்த ரிப்பேர் பண்ணுற இடத்துல இன்னும் எத்தனை கார் மாயமாக போதும். மைக்கேல் முஸ்டாங் இருக்கிறதாட தம்பி. ஐ திங்க் இந்த வீடியோவில் நம்ம சூப்பராக செல் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். இந்த காருக்கு பச்சை கலர் கிட்ட நான் அடித்த ஞாபகம் நடுவில் நான் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எடிட்டிங் சாப்பிட்டு வரக்கு போகிறேன். போய் பார்த்தா தம்பி இந்த வீடியோ இல்லைடா அப்படின்றானுங்க. என்னடா தம்பி இப்படி பண்ண, ஃபாலோஸ் போடுவோமா வேணாம், இப்படியே இருக்கட்டும். ஓகே, இந்த காரை மட்டும் நம்ம லைக் செல் பண்ணிட வேண்டியதான் இன்றைக்கி. இதுவும் வேணாம், அந்த சூப்பராக இன்னொன்று இருக்கலாம், அதையும் முடிஞ்சால் செல் பண்ணிடலாம். ஏனுங்க அது ரிப்பேர் முடிஞ்சா, ஏன்னா இந்த ரிப்பேர் இடத்துல விட்டுட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது. முடிஞ்சு சூப்பர் தம்பி இருக்கா காரில் என்ன ஒன்றெல்லாம் இருக்கு. சூப்பர் தம்பி இப்படி தான் இருக்கணும் தம்பி. அருமை தம்பி. மைக்கிள் தான் போனி. மைக்கிள் தம்பி நிறுத்துடா. ஜானி இப்படி கார் நிறுத்திருக்கிறேன் நான். ஓகே, இந்த கலர் லைக் ஓகே இந்த காரை மட்டும் செல் பண்ணிட்டு நம்ம வீடியோ பண்ணிட்டு பண்ணிக்கலாம். பண்ணித்தான் ஆகணும். உங்களுக்கே தெரியும் என்னோட கார் இப்படி கேவலமாக இருக்குது. அப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு போடுனா. ஐ திங்க்கு முஸ்டாங்கு மார்க்கெட்டில் தான் வருது. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நெய்பர்ஹுட்டில் பார்த்ததே இல்லை முஸ்டாங்கு. ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. தம்பி இங்கே வாங்கப்பா. எந்த காரா? செல்லு கண்ணே எங்கடா? சேவால்ட்டு நாகலாபுரமா? அடா காரு பேர் நாட் ஃபார் சேல். டொயோட்டா சூப்பரா 55,000 காரா? கண்டிப்பாக 5 லட்சம். ஓகேவா? என்னப்பா சூப்பர் ஆக்கிட்டீங்க சார். சூப்பர் சார். நீ வேணும் பண்ணுவேன் இன்னைக்கேடா அப்படின்னு சொல்லணும். இப்போ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலையா நான்? ஏண்டா திட்டினோடனே உனக்கு வந்துட்டு அப்படியே தம்பி எங்கப்பா போவேன் ஆஃபீஸ் இன்னும் கஷ்டங்களா? நான் இவன் தான் போனான்னு நினச்சேன் தம்பி. பயந்துட்டேன் தம்பி, வேலைக்காரன்னு நினச்சிட்டேன் தம்பி. சும்மா காரு பாருங்க, சும்மா தங்க கலரில் இல்லைனாலும் ப்ளூ கலரில் மின்னுது. 93,000 கேட்குறேன். நீ ஒரு 1,00,000 வாடா போதும்டா. 1,00,000 மேலே கார் விட்டுன்ற பெருமை எனக்கு இருக்கும். நீ என்னன்னா வந்து தொலைய மாட்டேங்கிற. வேறு யாராவது காருக்கு வராங்கன்னா சேர்றா ஒரு 1,00,000 கொடுத்துட்டு போ. 1,00,000 தான் கார் போகுது. லைக் என்னப்பா நம்ம என்ன தான் ஸ்பெசிஃபிகேஷனோட கொடுத்தாலும் 1,00,000 தான் போகுது. லைக் நல்லா பண்ணியே சூப்பர். அடுத்து அந்த காரையும் கொண்டு வந்து நம்ம செல் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஃபஸ்ட் அந்த கார் தான் இருந்துச்சு செல் பண்ணுற மாதிரி. ஓகே, இந்த கார் நம்ம ஒரு வாட்டி அப்படியே நெய்பர்ஹுட்டில் மட்டும் பார்த்துட்டு இந்த கார் செல் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ வந்துட்டு வழக்கம் போல் என் பண்ணிக்க வேண்டியது தான். 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. நான் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு, அது தீர்த்துக்கிறோம். தான் சப்போஸ் நமக்கு இன்றைக்கி தேர் அடிச்சுன்னா சூப்பராக இருக்கும்.
முஸ்தாங். ஏன்னா முஸ்தாங் கடைசியாக பார்த்தீங்கன்னா லைக் எங்கடா முட்டிடுச்சு. டேமேஜ் ஆமான்னு நினைக்கிறேன். 12% டேமேஜ் போயிட்டு போகுது. இதுவாப்பா தம்பி மாப்பா டேபுக்கு வாப்பா. என்னன்னா 60,000 சரி நிறையா 5 லட்சத்துக்கு போகலாம். ஓகே சூப்பர். அப்படியே பலன்னு மாற்றிட்டேன். நம்ம ஒரு வாங்க நம்ம பசங்க எடுத்துகிட்டு போவோம். கண்டெய்னர் கிட்ட இருக்கு. ஒரு வாட்டி பார்த்துப்பா தூங்கி எழுந்திரிச்சிருவோமா பேசாமல். தூங்கி எழுந்திரிச்சா மறுபடியும் தூங்கினா 12 மணி ஆகணுமா இவன். அதனால தான் தம்பி அப்படி இல்லை. நேராக போயிட்டு ஒரு ரைட் எடுத்தால் நெய்பர்ஹுட்டு. தம்பி திரும்பப்பா தம்பி. இப்படி பண்ணிங்கன்னா அப்புறம் எப்படி தம்பி? ஃப்ரெண்ட்ஸ் நான் நெய்பர்ஹுட்டில் பார்த்துட்டேன். கார்ஸ் எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அந்த இதை நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். அது பார்த்தா ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. காசு நானும் தேடி பார்த்துட்டேன். வீடு வாங்கினாய் ஒன்றும் வாங்கலன்னா என்ன? போப்பா தம்பி, சீக்கிரம் போப்பா. தம்பி நேற்றுப்பா நீங்கள் போங்க. இந்த இடத்துலேருந்து ஒரு கால் எடுத்துகிட்டு போகணுன்னு எனக்கும் ஆசை தான். அதை நான் முதல்லையே பண்ணியிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஏற்கனவே ஷார்ட்டு இல்லை எங்கேயோ போயிடுச்சு. தம்பி ஒரு நிமிஷம்ப்பா. இந்த ஃபெராரி யாரோடதுப்பா? ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளோட ஃபெராரியா? யாரே கார் சும்மா மாசாக இருக்குது guys இருங்க guys. இறாடே இப்படி அடிச்சுன்னு வருகிறானே. கார் உள்ள நிப்பாட்டுறன்ற பேரில் லைக் இதுதான் பர்சனல் காராக இருக்க போதுடா. டே ஐ வாண்ட் லெஜெண்டரி கார்னு தம்ப்நெயிலில் போட்டுடலாமா? ஏங்க அப்படி ஒரு தம்ப்நெயிலுக்கு ஒரு பிக் எடுத்துக்கிறேன். கன்றாவை பிடிச்சவன் இப்படி தூரமாக நின்றுப்போம். கார் தெரியலையா? இருங்க இவன்கிட்ட செல் பண்ணிடுவோம். செல் பண்ணால் இவன் எப்படினாலும் ஆடு கொடுப்பான். அப்படி போங்கடா. கார் ஏதோ வந்துருக்குது. காரை பார்க்க விடுவீங்களா? சூப்பர். இந்த பொசிஷனில் தம்பி போதும் தம்பி. இப்படி நின்றுக்காங்க. போதும்டா. நெல்லுடா. பிரேக் எதுன்னே தெரிய மாட்டேங்குது. சூப்பர். இப்போ போதும் தம்பி ஒரு இந்த எடுக்க விட்றான். பிக்சர் எடுக்க விட மாட்டேங்கிறான். சரி விடுங்க, எடுத்து வச்சு. தம்பி இருங்க தம்பி போடு. சும்மா கார் சூப்பராக இருக்குது. எவன் நம்ம கொடுத்தான் லைக் தெரியல, பார்த்துக்கலாம். சூப்பர் கைஸ் சூப்பர். மேடம் எவ்வளோ? மேடம்கிட்ட விடுங்க, அவங்ககிட்ட பேசலாம். சார் 5 லட்ச ரூபா கார் எவ்வளோ சொல்கிற நீ? 94,000. நீ 1 லட்சத்துக்கு தான் பரவாயில்ல. நீ எவ்வளோம்மா? மேடம் ஒரு 1 லட்சத்துக்கு மேலே கேட்டிங்கன்னா பரவாயில்ல. 87 சத்தியமே நீ வராது. நீயோட நம்மளே டீல் பேசிப்போம். இங்கே வேறு ஒரே ரேட் 1,10,000 வாங்கிட்டு பேசாமல் போயிடு. அதிகமாக ரேட் போட்டேன். சூப்பர் போயிடுச்சா? இப்போ இந்த காரை நம்ம எடுத்து உள்ளே நிறுத்திப்போம். சூப்பர் காய்ஸ். ஐ திங்க் இந்த வீடியோவிலே நல்ல வேலை அது ரெக்கார்ட் ஆகலை. நல்ல வேலை. ஏன்னா நான் பாட்டுக்கு அப்படியே போயிருந்தேன்னா இந்த கார் அப்புறம் 50 போயிருக்கோம். ஆக்சுவலி அந்த இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கார் மாசாக இருக்குதுங்க. கார் இதுக்கு வேறு கலர் மட்டும் அடிச்சுப்போம். அடிச்சுட்டு கண்டிப்பாக வீடியோ எட் பண்ணிடுறோம். சும்மா காரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா இருக்குது காரு. போடு செம்ம செதுக்கியிருக்கிறான். ஐயோ கார் சும்மா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறுத்துங்களா? என்னடா பிரேக்கிங் ஷிஃப்ட் சிஸ்டம் இப்படி மட்டம் பண்ணி வச்சுருக்கீங்க. போதும் நிறுத்துறோம். இதுக்கு நல்ல கலராக பார்த்துட்டுறா. இந்த கலர் என்னோட இப்படி மட்டமாக கொடுத்துருக்கீங்க. தம்பிங்களா இங்கே வாங்க.
வாங்க அப்போ சூப்பர் கைஸ். தம்பி அப்படி பாலிஷ் எடுத்து விடு, இப்படி மெட்டாலிக் இப்படி ஏற்றி விடு. அவ்வளோதான்டா. சும்மா கார் சும்மா ஐயோ செம்மையாக இருக்குது தம்பி. இந்த ரிப்பேர் அப்படி பண்ணி விட்றா. மைக்கிள் கிட்ட கொடுப்போம். மைக்கிள் சூப்பரான காரு மைக்கிள் இதை மட்டும் இப்படி ரிப்பேர் பண்ணு மைக்கிள். ரிப்பேர் பண்ணு மைக்கிள். இதெல்லாம் டியூனிங் எடுத்து பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் ப்ளே வீடியோன்னு சொல்லி ஆசை இவன் சீக்கிரம் பண்ண தொலை மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணுறா. பேக் ரைட் டோரு, பேக் பம்பரு, ஃப்ரண்ட் போடு. சூப்பராக பண்ணுறா. டே உனக்கு அந்த கார் பண்ணலாம் லைஃப்பில் பார்த்துருக்கேடா. எங்கடா மோரே காட்டுறான். இங்கடா காரில் நீ லைஃப்பில் பார்த்துருக்கியா? அவனுக்கு வேறு ரிப்பேர் பண்ணுறான். நீ லம்போகினி புஷ்டாங்கெல்லாம் திருடி தொலைஞ்சிடல. கார் வந்துருச்சு கைஸ். சும்மா ஐயோ செம்மையாக இருக்குது கார். டே சீக்கிரம் இருக்குங்கடா. சரியான் யாரா அவன்? இங்கே பாருங்க. ஐயோ செம்மையாக இருக்குது கார். வச்சு செதுக்கியிருக்கான். ஏன் என்னென்னு ஏற முடியல. இப்போது பர்சனல் கார் கைஸ். இது நம்ம பர்சனல் கார். ஐ திங்க் நம்ம அந்த ஆடியை செல் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். ஒரு பர்சனல் கார் கிடச்சாலே இன்னொரு பர்சனல் காரை செல் பண்ணி ஆகணுன்றது விதி விலக்கா என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த கேம் ப்ளே வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது சந்தோஷ். லவ் யூ ஒன். டாட்டா பை பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தோஷ் சேட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் இப்படி இழுத்தனா இந்த இடிச்சிற மாதிரி இருந்துச்சு. அதான் மறக்காமல் காரில் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. 2 மில்லியனோட 10,000 சம்பாதிச்சிருக்கிறான். ஓகே, மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பாய்.